ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. இன்று சஷ்டியில் நீ எதிர்பார்த்த தகவல், நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. உன்னுடைய யுகம், உனக்கான பூமி, உனக்கான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும். என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடைகள் காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களாய் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் என் செல்லமே. ஏனென்றால் நீ ஒரு வைரக்கல். உன் வெளிச்சத்தில் ஒளியைப் போல வீசவே நான் இந்த முருகப்பெருமான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். இந்த உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், பலத்தையும், உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்று நான் நன்கு அறிவேன் அல்லவா. நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டே இருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? அதை நீ சொல்ல தயங்கினாலும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். ஆகவே தயவு செய்து எதையும் யோசித்து கொண்டே இருக்காதே, கவலைகளுக்கு இடம் தராதே என்று நான் உன்னை பலமுறை எச்சரிக்கிறேன். ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். எனது செல்ல பிள்ளையே, உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை மீறி, என்னை தாண்டி எதையும் நடக்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு அங்கு இருக்கிறேன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், பாதுகாப்பேன். என் செல்ல பிள்ளையை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில், நிச்சயமாக உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் பல தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில், அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். கவலை இல்லாமல் இரு. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் என்னென்னலாம் இருக்கும் தெரியுமா? சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், ஆசை, கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். ஆகவே அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் அந்த பக்கங்களில் இடம்பெற்றிருக்கும். நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமில்லை என்றாலோ அவை ஒன்று உன் கையில் இல்லையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதை இந்த முருகப்பெருமான் நான் தானே. இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை என்று புரிகிறதா? உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும், சண்டைகளும், சச்சரவுகளும் வருவதும் இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில்
என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய முழு சம்மதம் வேண்டும். அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன். நான் யாரு கூடயும் சேரமாட்டேன் என்று புலம்புவது அர்த்தமற்றது. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைதட்டலின் ஓசையே கிடைக்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. என் செல்லப்பிள்ளையே, நீ ஜெயமாக வாழப்போகிறாய். எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்கி தவிக்கிறாய். அப்படி ஏங்காதே. ஏனென்றால் இந்த உலகத்தில் சுயநலம் பிடித்தவர்கள் தான் பலர் இருக்கிறார்கள். அதனால் யாரையும் எதிர்பார்த்து செய்யாதே. எதையும் எதிர்பார்த்து ஏங்கி நிற்காதே. அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் என் செல்லமே. அதேபோல்தான் நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய். சரி, செயல்களில் வேகம் இருக்கிறது. ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா? அதை கவனித்தாயா? வேகம் என்பது செயல்களால் இருப்பது அல்ல, புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம். உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் அது உயர்த்தி நிற்கும். வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளால் சொல்வதையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து. உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை. அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து. அது உனக்கு பயத்தை ஏற்படுத்திவிடும். அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை முடக்கிவிடும். ஆகவே உன் ஆற்றலை குறைத்து கொண்டு வரும் அது. அந்த பாதையின் அழகை உன்னால், உன் மனதால், உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்துக்கொள். பிறகுவார் அந்த பயணத்தின் வானவில்லாய் எல்லா வண்ணங்களின் வர்ணஜாலங்கள் கொண்டு இருக்கும். நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். ஏனென்றால் நீதான் என் செல்ல பிள்ளையாகிவிட்டாய் அல்லவா? உன் அப்பாவின் வார்த்தையை, உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும். இந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இந்த முருகப்பெருமான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தில் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை ஆகிய நான் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டேன். யார் இருக்க பயம் ஏன்? உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ என்று என்னை முருகா முருகா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு முருகா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு ஆகிவிட்டாய். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். ஆகவே உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. இந்த சஷ்டி தினத்தில் அன்று உனக்கான இந்த காலை பொழுது நல்ல பொழுதாகத்தான் அமைந்திருக்கிறது. நீ எதிர்பார்த்த தகவல், நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரும். பிறகு என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். ஆம், இவையாவும் இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.